அரசியல் களத்தில் தேமுதிகவின் நிலைப்பாடு அண்மை காலமாக ஒரு விசித்திரமான திசையில் பயணிப்பதாக தெரிகிறது. பழனிசாமி பங்கேற்ற மேடையில் நேற்று இருந்த தேமுதிக இன்று அவருக்கு எதிராக பேசியிருக்கிறது. என்ன நடந்தது என்பதை காண்போம். ஜனவரி மாதத்தில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என மேடைக்கு மேடை பேசி வருகிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். ஆனால் சென்னையில் தமிழ் மாநில காங்கிரஸ் நிறுவனர் மூப்பனாரின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடன் ஒரே மேடையில் அமர்ந்திருந்தார் தேமுதிக பொருளாளர் சுதீஷ். இது விவாதத்தை ஏற்படுத்த தற்போது விளக்கமளித்துள்ளார் பிரேமலதா. கேப்டனுக்கும் ஐயா மூப்பனார் அவர்களுக்குமான நட்பு 40 ஆண்டுகால நட்பு. எங்களுடைய திருமணமே ஐயா மூப்பனார் மற்றும் கலைஞர் தலைமையில் நடந்த திருமணம். அந்த வகையில தான் நட்பின் ரீதியாக இது இன்றைக்கு நேரத்தில் 40 ஆண்டுகால நட்பின் காரணமாக தான் அங்கு சென்று அவருக்கு அந்த நினைவாஞ்சலியில கலந்து கொண்டமே ஒழிய இதற்கும் கூட்டணிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது ஒருபுறம் இருக்க, சென்னையில் நடைபெற்ற தேமுதிகவின் நிர்வாகிகள் கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து பிரேமலதா கடுமையாக சாடியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்குவதாக எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்து தங்களை முதுகில் குத்திவிட்டார் என்று பகிரங்கமாக நிர்வாகிகள் மத்தியில் அவர் பேசியதாக கூறப்படுகிறது. அதிமுக கூட்டங்களுக்கு பணம் கொடுத்து ஆட்களை திரட்டுவதாக அவர் பேசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நான் சொல்றதா தமிழ்நாடே அதை தானே சொல்லிட்டு இருக்கு. அவங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு எந்த கட்சி கூட்டத்துல ஆள் இருக்காங்கன்னா அது எப்படி சேர்றாங்க என்பது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. எடப்பாடியார் மட்டும்தான் அப்படி காசு கொடுத்து கூட்டுறாரா அப்படின்றது இல்ல, இன்னைக்கு எல்லா கட்சியும் அப்படிதான். இதுல விதிவிலக்கு தேமுதிக. எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்கும் அதே வேளையில் முதல்வர் மு.க.ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் வெற்றி பெறவும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிரேமலதா. ஆக அதிமுகவை கடுமையாக தாக்குவது, அதே வேளையில் திமுக தலைவருக்கு வாழ்த்து சொல்வது மற்றும் பாஜக கூட்டணியின் மேடையில் பங்கேற்பது என தேமுதிகவின் செயல்பாடுகள் ஒரு தெளிவற்ற நிலையை உணர்த்துகின்றன. அரசியல் சூழலுக்கு ஏற்ப தேமுதிக தனது திசையை மாற்றுகிறதா என்ற எண்ணம் உருவாகியுள்ளது.